ரூல் 49A படி நம்ம யாருமே அந்த மாதிரி ஒரு இவிஎம்லே நம்ம போடும்போது இவிஎம்ல போட இதுக்கு சின்னத்துக்கு விவிபேட்ல வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் உடனடியாக அதுக்கு உள்ளே கொடுக்கலாம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டே கொடுத்தா அவங்க ஒரு ஃபார்மில் அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு எல்லா போலிங் ஏஜென்ட்ஸ்க்கு கூப்பிட்டு அங்கேயே அவங்க ஒரு ஓட் போடுவாங்க. போடும்போது அது சரியாக இருந்தால் இவங்களோட கம்ப்ளைண்ட் சரி இருந்தால் உடனடியாக அது மெஷின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உத்தரவு போடுவாங்க. இவங்களோட இது தப்பாக இருந்தால் அது 177 ஐபிசி படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும்போது உடனடியாக நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும். பட் இது மாதிரி வேறு எங்கேயுமே நடக்கல. இதுலேயும் நமக்கு டிஓ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இது கரெக்டாக தான் இருக்குது. அப்சர்வர்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்துருக்காங்க. சார், வாக்காளர் பட்டியலில் இந்த ஒரு பூத்தில் இருந்து ஒரு 4 பூத் 5 பூத்து தள்ளி இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதனால் சார் இல்லை, இப்போது சென்னை மாதிரி நீங்கள் பகுதியில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கிட்டேயே நிறைய போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம 1500க்கு மேலே ஒரு வாக்குச்சாவடியில் நம்ம வாக்காளர் இதெல்லாம் நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு பூத்தில் இது சேர்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அதனால தான் நம்ம சொல்கிறோம், அது நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போனால் நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்காமல் நம்ம வசதியோடு நம்ம போயிட்டு ஓட் போடலாம். பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா 835 இது வாக்காளருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு, அதனால வந்து மறு தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்தெந்த ஓகே அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் கேசஸ் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆர்ஓ அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டிஓ அதெல்லாம் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.